தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி வேண்டுகோள் விடுத்தார். பொள்ளாச்சி அருகே உள்ள ஜமன் ஊத்துக்குளி பேரூராட்சி அலுவலகத்தில் 79வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி கலந்து கொண்டு பேரூராட்சி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களுடன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது தமிழக முதல்வர் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார். குறிப்பாக சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ள தமிழக முதல்வருக்கு காலை உணவு மேலும் தூய்மை பணியாளர்களை பல ஆண்டு கோரிக்கையான ஊதியம் வழங்க தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைக்கு தூய்மை பணியாளர்களுக்கென்று பல்வேறு நலத்திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று காலை உணவு திட்டம் என்ற திட்டத்தை சென்னை மாநகராட்சியிலே துவங்குவதாக, அதற்கு நிதி 10 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் முதலமைச்சரிடத்தில் வேண்டுகோள் வைப்பது, அந்த திட்டத்தை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபடத்திலே வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஐயா அவர்களே, இந்த கிராமப்புறங்களிலேயும் பேரூராட்சி பகுதியிலேயும் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு ஊதியம் குறைவாக இருப்பதாக சொல்கிறார்கள். அதை தயவு செய்து ஒரு கலந்தாய்வு செய்து அவர்களுக்கு சற்ற ஏறக்குரிய ஒரு ஊதியத்தை நீங்கள் உயர்த்தி தருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்கள் சார்பிலே வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.